நிச்சயமாக அபிராம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டது. ஆண்டுதோறும் பொங்கல் பரிசுகள் சில ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகின்றன. அதில் பரிசு பொருட்கள் மற்றும் அதே போன்று ரொக்க தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. பரிசு பொருட்களிலே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ அரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்பட்டது. அதனுடன் ரொக்கமாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு எதிர்பார்ப்புடன் பொதுமக்கள் இருந்தபோது அப்படி ஒரு பரிசு இந்த ஆண்டு பொங்கல் பரிசு உண்டு, ஆனால் ரொக்க தொகையான 1000 ரூபாய் இல்லை, வழங்குவது கடினம் என்றால் நிதி நெருக்கடி அப்படி இருக்கிறது, எங்களுக்கு ஒன்றிய அரசு பணம் தரவில்லை, போதிய நிதி இல்லாததால் இப்படி ஒரு சூழல் இருக்கிறது என்ற வகையிலே சில தினங்களுக்கு முன் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இதனால் பொங்கலுக்கு இந்த ஆண்டு ரொக்க பரிசு இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் பலருக்கு எழுந்து வந்தது. இந்த சூழ்நிலைதான் பல அரசியல் கட்சிகள் 2000 ரூபாய் 2000 ரூபாய் வழங்கலாம், 3000 வழங்கலாம், 5000 வழங்கலாம், ஒரு படி மேலே சென்ற செல்லூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு 30,000 ரூபாய் வழங்கலாம் என்ற வகையில் கூட ஒரு அறிக்கையை எல்லாம் கொடுத்து வந்தார்கள். தொடர்ந்து அரசியல் கட்சிகள் போன்ற பல அறிக்கைகளை வழக்கம் போல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பொதுமக்கள் பலரிடம் இருந்தும் தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் வந்து கொண்டே இருந்தன. இது தொடர்பாக பல ஊடகங்களும் அதை செய்தியாக வெளியிட்டிருந்தன. சத்தியம் தொலைக்காட்சியும் இது போன்ற தொடர்ந்து அறிக்கை பல பொதுமக்களின் கோரிக்கைகள் வந்ததை நாம் நம்முடைய வீடியோக்களின் கமெண்ட்களில் பதிவாகி இருந்தது. இதெல்லாம் கணக்கில் கொண்டிருந்த முதலமைச்சர் சில தினங்களுக்கு முன் நிதித்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பொங்கல் பணம், ரொக்க பணம் வழங்கினால் அதற்கு வேறு ஏதேனும் வகையிலே மற்ற செலவினங்களை கட்டுப்படுத்தி அந்த பணத்தினை இதற்கு வழங்க முடியுமா என்ற வகையில் சில ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனையின் முடிவிலே சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முடிவுகள் தொடர்பாக ஓரிரு தினங்களில் முதலமைச்சர் பொங்கல் ரொக்கத்தொகை தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது நிதி அமைச்சகத்திலிருந்து. ஆனால் உறுதியான தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. அது முதலமைச்சர் அறிவிக்கும் போதுதான் அந்த உறுதியான அறிவிப்பு வெளிவரும். ஆனால் தற்போதைக்கு நமக்கு கிடைத்த தகவலினுடைய வைத்து பார்க்கும் பொழுது, நிதி அமைச்சர் வெளியான தகவல் வைத்து பார்க்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ரொக்கப்பணம் 1000 2000 என்பதை விட 1000 ரூபாய் என்பது குறைந்தபட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பணத்தினை ரொக்க பணத்தை நேரடியாக கொடுப்பதா அல்லது நேரடியாக கணக்கில் வரவு கணக்கு ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலே நேரடியாக வரவு வைப்பதா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. எனவே இது தொடர்பான முடிவுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. இலவச வேட்டி சிறைகளும் கிட்டத்தட்ட அனுப்பப்பட்டு வருகின்றன. எனவே அதுவும் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பொங்கல் பரிசாக. எனவே தற்போதைய நிலையில் நமக்கு கிடைத்த தகவல் வருவதற்கான வாய்ப்பு, பொங்கல் பரிசு தொகை ரொக்க தொகையாக 1000 ரூபாய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் வரவில்லை. தற்போது இது போன்ற தகவல்கள் கசிந்து வருகின்றன. எனவே ஓரிரு தினங்களில் முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவு, மிக மிக அதிகம் என்றே கூறலாம். அப்ரஹாம்.